ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நேற்று காலையில் 6:45 மணி கண்டி மாவட்டம் நாவலப்பேட்டிய மபஹந்த ரோட் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போக ஆசை வீட்டை விட்டு கிளம்பி இருக்கான். பக்கத்துல அவனோட அம்மா முச்சக்கர வண்டியில ஏறி இருக்காங்க, இன்னொரு அக்காவும் கூட இருந்திருக்காங்க. ஆனா அவங்க ஸ்கூல் போய் சேரல, வீடு திரும்பல. ஏன்னா ரோட்ல ஓரமா இருந்த 20 வருஷமா நின்ன ஒரு யூகலிப்ட் மரம் அவங்க மேல சரிஞ்சு விழுந்திருக்கு. ஒரே குடும்பத்தோட சிரிப்பு 3 நிமிஷத்துல பிணமா மாறிடுச்சு. நண்பர்களே, நடந்ததுதான் ஜூன் 4ஆம் தேதி நாவலப்பேட்டிய மபஹந்தாவில் இருந்து டவுனுக்கு ஒரு முச்சக்கர வண்டி போயிட்டு இருந்துச்சு. உள்ள ஒரு பாடசாலை மாணவன், அவனோட அம்மா, இன்னொரு பெண். திடீர்னு பெரிய மடான்னு வண்டி மேல விழுந்திருக்கு. நாவலப்பேட்டிய போலீஸ், ஊர் மக்கள் ஓடி வந்து மரத்தை வெட்டி 3 பேரையும் வெளியே எடுத்தாங்க. ஆனா முடியல. 3 பேரும் அந்த இடத்திலேயே உயிர் பிரிஞ்சிருச்சு. ஓட்டுநர் மட்டும் உயிர் தப்பினாரு. ஆனா இப்பவும் ஐசியூல இருக்காரு. அந்த பையன், அவன் பேர் கூட இன்னும் பத்திரிகையில வரல. ஆனா அவன் கனவு என்னவா இருந்திருக்கும்? டாக்டரா, டீச்சரா, போலீஸா, யாருக்கு தெரியும்? ஒரு அம்மா காலையில சோறு ஊட்டி பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. மாலையில பணமா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நண்பர்களே, இது தற்செயலான விபத்து இல்ல. ஊர் மக்கள் சொல்றாங்க, அந்த மரம் ரொம்ப நாளா அழுகி போய் கிடந்துருச்சு. பல தடவை புகார் கொடுத்தோம், யாரும் வந்து வெட்டல. யோசிச்சு பாருங்க, ஒரு உயிர் போன பிறகுதான் நம்ம கண்ணு திறக்குமா? ஒரு பையனோட சிரிப்பு போன பிறகுதான், ஒரு அம்மாவோட மஞ்சள் குங்குமம் மலிஞ்ச பிறகுதான் நம்ம அதிகாரிகளுக்கு மரம் தெரியுமா? இது யாரோட தப்பு? மரத்தோட தப்பா, இல்ல மரத்தை பார்க்காம விட்ட நம்ம சிஸ்டத்தோட தப்பா? நான் ஒரு சாதாரண குடிமகன், நீங்களும் ஒரு சாதாரண குடிமகன் தான். ஆனா ஒண்ணு சொல்றேன், அரசாங்கம் தப்பு பண்ணுச்சுன்னு கத்திரத்தோட நம்ம வேலை முடியக்கூடாது. நம்ம ஊர்ல, நம்ம தெருவுல சாய போற மாதிரி இருக்கிற மரம் இருக்கா? உடைஞ்சு விழ போற கம்பம் இருக்கா? ஆபத்தான பாலம் இருக்கா? இருந்தா புகார் கொடுங்க, போட்டோ எடுங்க. கிராம சேவர்கிட்ட பிரதேச சபைக்கு 1990க்கு போன் பண்ணுங்க. ஒரு புகார் எழுத 10 நிமிஷம் போதும். ஆனா அந்த 10 நிமிஷம் இன்னொரு பையனோட வாழ்க்கையை காப்பாத்தலாம். அந்த அம்மாவுக்கு நாம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அடுத்த அம்மா அழாம இருக்க நாம சேர்ந்து குரல் கொடுக்கலாம். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அந்த பையன், அவன் யூனிஃபார்ம் போட்டு புத்தக பைய தூக்கிட்டு போறான், அம்மா வாரேன்னு சொல்லிட்டு போறான், அவன் திரும்ப வரல. இந்த நாட்டுல இன்னும் எத்தனை மரங்கள் அழுகி கிடக்குது? இன்னும் எத்தனை அம்மாக்கள் அழ போறாங்க? பதில் நம்முடைய கையில் தான் இருக்கு நண்பர்களே. இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்யுங்க. உங்க ஏரியால ஆபத்தான ஒரு மரம், கம்பம், பள்ளம் இருந்தா அதோட போட்டோவை எடுத்து கமெண்ட்ல போடுங்க. நாம எல்லாருமா சேர்ந்து அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு டேக் பண்ணும். ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு உயிர் காப்பாற்றப்படலாம். நாவலப்பேட்டியில உயிரிழந்த அந்த 3 பேருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள். நாம விடிகாட்டி அடுத்த செய்தியும் இப்படித்தான் இருக்கும் நண்பர்களே. நான் உங்கள் ஐஜே, என்றைக்கும் உங்களுடன் இருப்பேன். நன்றி.